ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம். நான் எதற்காக இந்த பதிவை போடுகிறேன் என்றால், இந்த பதிவில் நான் கூறப்போகுவது என்னவென்றால், யாருக்காவது சித்தர்களின் அனுபவம் இருந்தால் நிச்சயம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண வேண்டும். நான் எதற்காக கேட்கிறேன் என்றால், சித்தரின் அனுபவங்கள் அவ்வளவு எளிதில் நமக்கு கிடைத்து விடாது. நாம் சித்தர்களை பார்த்தால் ஏதோ பைத்தியக்காரன், பிச்சைக்காரன் என்றுதான் எண்ணுவோம். ஆனால் சித்தர்கள் எந்த ரூபத்தில் நம்மளை பார்ப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது. எனக்கு மூட்டைச்சாமி, பழனை மூட்டைச்சாமி, அதாவது கணக்கன்பட்டி சாமி என்று கூறுவார்கள். நான் மைசூரில் ஒரு இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஏதோ ஒரு மன உளைச்சலில் நான் அன்று இருந்தேன். அப்படி இருந்த பொழுது நான் இருந்ததோ 4வது மாடி. அப்பொழுது நான் இருந்த ரூமில் எனக்கு ஏதோ அந்த ஜன்னலில் ஏதோ ஒரு மூட்டையை முதுகில் சுமந்து கொண்டு போவது போல் ஓர் உருவம் பச்சை நிறமாக தோன்றியது. இது எனது வாழ்க்கையின் உண்மையின் அனுபவம். இதை யார் நம்புவார்களோ யார் நம்ப மாட்டார்கள் என்றெல்லாம் எனக்கு கவலை இல்லை. என் மனதில் பட்டதை நான் கூறுகிறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் நிச்சயம் இதில் உங்கள் கண்ணில் படும். எனக்கு ஏதோ ஒரு மூட்டையை மேல் போர்த்திக்கொண்டு அந்த கண்ணாடி வழியாக போவதைப் போல் ஒரு உருவம். பார்த்தால் இந்த வழியில் மேல் கண்ணாடி புடிப்பேதும் இல்லை. இங்கு எப்படி ஒரு உருவம் நமக்கு தோன்றியது என்று யூகித்து, நான் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமலே எனக்கு ஆகிவிட்டது. ஒரு 2 நாள் கழித்து நான் எனது ஃபோனை எடுத்து பார்த்து கொண்டிருந்தேன். எனது கைபேசி அழைப்பை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதே உருவம், அதே மூட்டைச்சாமி, அதே பச்சை நிற ஆடையில் எனக்கு காட்சி கொடுத்தார். இறைவா, நாம் கண்ணாடியில் பார்த்ததல்லவா நமக்கு இப்பொழுது உண்மையாகவே தெரிகிறது என்று நான் உணர்ந்தேன். அதேபோல் ஒசூர் என்னும் இடத்தில் அவர் சித்தரா என்னவென்றெல்லாம் எனக்கு தெரியாது. எனது கனவில் அந்த உருவம் மட்டும் வந்தது. நான் அந்த உருவத்தை பார்த்து, இது யார் என்றே தெரியவில்லை, எனக்கு இப்படி ஒரு உருவம் என் கனவில் வந்தது என்று எனது தாயாருக்கு ஃபோன் செய்து கேட்டு அறிந்து கொண்டேன். எனது தாயாரோ அது யாரா இருக்கட்டும் என்று கூறிவிட்டார். அதற்கப்புறம் நான் பார்க்கும் பொழுதுதான் ஓசூரில் இந்த மாதிரி ஒரு சித்தர் இருக்கிறார் என்று, ஓசூரில் 4 ரோடில் ஒரு சித்தர் இருக்கிறார் என்றும், துணியே இல்லாமல் இருக்கிறார், விபூதியை எடுத்து கொடுக்கிறார் என்றும் எனக்கு ஓர் குறுஞ்செய்தி வந்தது யூடியூபின் வழியாக. அதை பார்த்ததும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நமது கனவில் வந்த சித்தர் அல்லவா இவர்,
என்று அவரை எப்படியாவது போய் பார்த்து விட வேண்டும் என்று நான் சென்று விட்டேன் அவரை பார்ப்பதற்காக. அவரிடம் போனேன், பார்த்தேன். எனக்கு தரிசனமும் கிடைத்தது. நான் மறுபடியும் மைசூருக்கு சென்று விட்டேன். நான் சென்று விட்ட ஓரிரு வாரங்களில் அவர் சித்தரில்லை, அவர் மனநல பாதிக்கப்பட்டவர் என்று அந்த இடத்தையே வந்து கலெக்டர் மூலயமாக அவரை கொண்டு போய் மனநல மருத்துவமனையில் அனுமதித்து விட்டார். ஆனால் அவர் என்னை பொறுத்தவரையில் சித்தராக தான் நான் உணர்ந்தேன். ஏனென்றால் எனக்கு அவரின் உருவம் எப்படியெல்லாம் தோன்றியிற்றோ அப்படியெல்லாம் அவர் நிஜமாகவே இருந்தார். நான் அவரை கூட்டிக் கொண்டு மனநல மருத்துவமனைக்கு சென்று விட்டார்கள் என்று செய்தி நான் பார்த்தவுடனே நான் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், என்றாவது ஒரு நாள் அவரின் வாழ்க்கை, அவரின் வாக்கு நிச்சயம் பலிக்கும். அன்று நிச்சயமாக தெரியும் அவர் ஒரு சித்தர் என்று கூறியிருக்கிறேன். அது உண்மை. ஏனென்றால் நமக்கு தெரியாது யார் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது. இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு நிச்சயமாக காட்டுவார். அதை நாம் தான் உணர வேண்டும். ஆனால் மக்கள் அதை உணர்வதில்லை. பொய், ஏமாத்தல் என்று. ஏனென்றால் அவர்கள் அப்படிதானே. அதனால் அவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் பொய்யாக தான் தெரியும். அதாவது பொய்யை அவர்கள் மெய்யாக வாழ்கிறார்கள் அல்லவா, அதனால் அவர்களுக்கு அது பொய்யாக தான் தெரியும். என்னை பொறுத்த வரையிலும் சித்தர்களின் வாக்கை நாம் நிச்சயம் பின்பற்றினால் நமது வாழ்க்கை சிறக்கும். எனது அனுபவத்தில் கூறுகிறேன். நான் ஓர் 10 ரூபாய் ஸ்டோரி ஒன்று போட்டிருப்பேன். ஏனென்றால் அந்த 10 ரூபாய் கொடுத்தது எனக்கு யாரென்றே தெரியாமல் போயிற்று. அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன், எனது அப்பன் ஈசனே எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று. அது யாருக்கும் தெரியாது. இந்த உண்மை நிலை யாருக்கும் சொன்னாலும் புரியாது. இந்த மாதிரி யாருக்காவது இறை அனுபவங்கள் இருந்தால் நிச்சயம் பகிருங்கள் நண்பர்களே. மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏனென்றால் நன்மையை சொல்வதற்கு எதற்கு நாம் தயங்க வேண்டும்? நிச்சயமாக நல்ல விஷயங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து சொல்லுங்கள் நண்பர்களே. ஓம் நம சிவாய.